subscribe to my channel. வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு மாத ஊதியம் வழங்காததை கண்டித்து மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த போராட்டத்தை தகவல் அறிந்த நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் தூய்மை பணியாளர்களோடு அமர்ந்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கான மாத ஊதியம் பெறுவதற்கான அனைத்து அதிரடி நடவடிக்கையும் மேற்கொண்டார். மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணனின் இந்த அதிரடி முயற்சி தூய்மை பணியாளர் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புன்னகையோடு தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணனுக்கு நன்றி தெரிவித்த நெகிழ்ச்சியான சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணனின் இந்த அதிரடி செயல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நெல்லை மாநகராட்சியில் துப்புரவு பணி செய்யக்கூடிய சுய உதவிக்குழு தூய்மை பணியாளருக்கு கடந்த மாத சம்பளம் இதுவரை வழங்கப்படாததை கண்டித்து மாநகராட்சி அலுவலகம் முன்பு 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் குறித்து தகவல் அறிந்த நெல்லை மாநகராட்சி மேயர் உடனடியாக போராட்டம் நடத்தும் தூய்மை பணியாளர்களோடு அமர்ந்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். கடந்த மாதம் வழங்கக்கூடிய மாத சம்பளம் வழங்கப்படவில்லை, PF பணம் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளை கோரிக்கைகளையும் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணனிடம் தூய்மை பணியாளர்கள் வைத்தனர். உடனடியாக மாத சம்பளம் வழங்கும்படி அதிகாரிகளை கூப்பிட்டு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி சம்பளம் வழங்க அதிரடியான நடவடிக்கையை மேயர் மேற்கொண்டார். இந்த மாதத்தை தவிர அடுத்த மாதத்துல இருந்து 5ஆம் தேதி சம்பளம் தர சொல்லியிருக்காங்க. நமக்கு மேயர் துணை இருக்கிறார். மாமன்ற கூட்டத்தில் மேயர் தான் முன்னாடி என்ன பண்ணாருன்னா, நமக்கான PF பணம் 1 கோடி ரூபாயை நான் ஏற்றம் பண்றேன், 1 கோடி ரூபாய் கவர்மெண்ட் பணத்தை நான் கட்டுறேன்னு சொல்லி மாமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானம் கொண்டு வந்தோன்னு தான் நம்ம 2 நாள் கழிச்சு மேயரை பார்த்து ரொம்ப சந்தோஷம், நீங்க எங்ககிட்ட வாக்குறுதி கொடுத்த மாதிரி 1 கோடி ரூபாய் சேங்ஷன் பண்ணி மாமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிட்டீங்க, ரொம்ப நன்றி அண்ணாச்சி, நன்றி சொல்லிட்டு போனோம். மேலும் தூய்மை பணியாளருக்கான அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்ற அதிரடியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தூய்மை பணியாளர்களுக்கு மேயர் உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த மாத சம்பளம் வழங்க அதிரடியான நடவடிக்கை எடுத்த நெல்லை மேயர் ராமகிருஷ்ணனுக்கு தூய்மை பணியாளர்கள் மகிழ்ச்சியோடும் புன்னகையோடும் நன்றிதனை தெரிவித்தனர்.